அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேகதாதுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேகதாதுவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரக்கூடிய 20ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் லண்டனில் இருந்து திமுக எம்பிக்களுடன் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக லண்டன் சென்றிருந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வரும் 18ஆம் தேதி சென்னை திரும்ப இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்றிருக்கிறது. இதில் 2 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர், மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு எதிராகவும் காவேரியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியாயமான உரிமைகளை காக்கவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்த குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல மத்திய அரசு கொண்டு வரும் எந்த ஒரு புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்திடும் வகையிலே திமுக நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சிக்கும் ஒவ்வொரு டிஎம்கே எம்பியும் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற இந்த குளிர்கால கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் எவ்வாறு உரையாற்ற வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அந்த முயற்சியும், அதே போல ஏற்கனவே மேட்டூர் அணை மேகதாதுவிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் மேட்டூர் அணை என்பது திறந்துவிடப்படாமல் இருக்கிறது. இதற்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்திலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.